வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னா, ஆக்டர்ஸோட ஹெய்ட். ஆக்டர்ஸ்னு இல்லை, ஜென்ரலாக செலிப்ரிட்டிஸ் ஏதாச்சும் ஃபஸ்ட்டு ஆக்டர்ஸ் மட்டும் தான் செலிப்ரிட்டிஸ்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லோரும் செலிப்ரிட்டிஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்கள பற்றின ஹெய்ட், ஏதாச்சும் அவங்கள பற்றின ஒரு வெறுப்பு, அதே மாதிரி அவங்க மேலே உள்ள லவ், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சினிமா ஆக்டர்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் வச்சுருக்காங்களா அவங்கள பற்றி பேசுவோம். அவங்க பாட்டுக்கு நார்மலாக தான் இருப்பாங்க. ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுக்கிட்டோ அவங்க பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கும். திடீர்னு ஒரு வீடியோ கிளிக் ஆகிடுமா என்னென்னு தெரில, உடனே அவங்கள ஓவர் நைட்டில் வந்து ஓவராக ட்ரெண்ட் பண்ணி விட்ருவோம். அந்த ஒபாமா மாதிரி, ஓவர் நைட்டில் ஒபாமா மாதிரி பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி விட்டு அவங்கள பற்றி ஒரு மீம்ஸாக இருக்கும், அவங்கள பற்றி ஒரு இப்படி பண்ணிக்காங்க பாரு, அப்படி பண்ணிக்காங்க பாரு, செம மாசு, வேறு லெவலில் க்யூட்டு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருப்போம். அப்படியே நல்லா ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஃபாலோவர்ஸ் அதிகமாகும், சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும், அவங்க பண்ணுறது வேறு லெவல் செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்னு தெரியாது. அந்த யாரோ ஒருத்தர் கிளப்பிடுவாங்களே, இந்த விஐபி படத்தில் வரும்ல, நீ ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து இல்லை சினிமா, அந்த மாதிரி சொல்கிற மாதிரி டக்குன்னு பார்த்தா ஒரு ஹேட்டாக என்னன்னு தெரில, அவங்கள பற்றி அப்படி கழுவி ஊற்றும். அவனும் அவ்வளோ இது இல்லை, இதுக்கு அம்மா இவ மோசமாக, இது நல்லாலாம் இல்லை, அப்படி ஒன்றும் பெருசாலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள பற்றி அவ்வளோ ஒரு வெறுப்பு. அதாச்சும் இந்த ஹேட்டு தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மொத்தமாக அவங்கள பற்றி அப்படியே செஞ்சு விட்ருவோம். அதே மாதிரி ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆக்டர் நம்மளை பிடிக்கலன்றக்காகவே அவங்கள மூவிஸ் வந்து நம்ம செஞ்சு விட்ருவோம். ஒரு ஆக்டர் நமக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு ஆக்டர் நமக்கு பிடிக்கல அப்படின்றக்காகவே அவங்க படம் நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லை, அவ்வளோலாம் ஒன்றும் இதா இல்லையே, அவ்வளோனா ஒன்றும் ஒர்த்தா இல்லையே அப்படின்ற மாதிரி செஞ்சு விட்ற வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, ஆமாம் அந்த படம் செம்மையாக இருந்துச்சு, இதை நான் சொல்ல வேணாம் தான் நினச்சேன். இப்போ மாவீரன் வந்து நான் இது சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாவீரன் படம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வந்தப்போ நல்லா தான் இருந்துச்சு, ஸ்டோரி செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஓப்பனிங் வந்து அந்த ஆக்டரை பிடிக்காத ஒரு ரீசனுக்காகவே, நிறைய பேருக்கு அப்புறம் வந்து ஏன் பிடிக்கலன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு நார்மலான அவர் சிம் பண்ணணும்னு சொல்லலை. இப்போது கீழேருந்து ஒருத்தர் மேலே வந்திருக்காங்கன்றப்ப, நம்மளாம் சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டிருப்போம். நம்மளும் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு மேலே போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம். நம்மளை யார் திட்டினாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே நமக்கு அவார்டு தரணுமோ இல்லை ப்ரைஸ் தரணுமோ, நம்ம பற்றி அப்ரிஷியேட் பண்ணணுமான்ற மாதிரி நினச்சிருப்போம். ஜட்ஜாக இருந்தப்போ அவர் இதாக பார்ட்டிசிபேட்டாக இருந்தாரோ, அதே இடத்துல அவங்க ஹோஸ்ட் பண்ணுறப்ப அவர் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இவர் வந்து அவார்டு வாங்குறாரு. இந்த மாதிரி யார் ஹோஸ்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி அவார்டு நீ வாங்குவேன்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. இப்போ இந்த யார் படத்துக்கு ப்ரமோஷன் கொடுத்தாரோ அவர் வந்து இப்போ அவர் கூட செகண்ட் ஹீரோவாக நடிக்கிறாங்க. இதில் நம்ம ஆசைப்பட்டுருந்தோம் இந்த மாதிரி நமக்கும் நடக்கணுன்ற மாதிரி. யாரோ ஒருத்தருக்கு நடந்திருக்கு, ஓகே, அவரை பற்றி விட்டுட்டு போயிடலாம்ல, அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாமா என்ன எதுன்னு எனக்கு தெரியல. நல்லா தான் படம் பண்ணாலுமே, ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் பண்ணாலுமே ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன பெரியவனா அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பு. அதை வந்து அப்படியே பண்ணி மாவீரன்லாம் நல்ல படம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நிறைய ஃபைட் கோரியோகிராஃபி இருந்திருக்கு. பட் நல்ல ஒரு ஃபைட் கோரியோகிராஃபினா அது மாவீரனில் தான். அதை சொல்லலாம், நான் நிறைய படம் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆனால் நம்ம ஊரில் ஃபிசிக்ஸை விட்ருவானுங்க. அதில் வந்து ஃபிசிக்ஸ் நல்லா இருந்துச்சு, அந்த ஃபைட் கோரியோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே, அதை விட்ருவோம். இப்போ என்னென்னா மாவீரன் படம் வந்து நல்ல படம் தான், நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, நல்லா தான் வந்து நல்லா போகலை சொல்லப்போனால், நல்லா போகல, எல்லாம் கழுவி ஊற்றிட்டாங்க. இப்போ லோகா வந்து மலையாளத்தில் வந்தோடனே நல்ல படம் தான், லோகாவும் சரியான படம் தான். அதை வந்துட்டு அவ்வளோனும் நல்லா இல்லை, நம்ம ஊரில் இதை விட நல்ல படம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து மாவீரன் வந்து சொல்கிறாங்க. இதை ஏன் அப்பயே சொல்லியிருக்கலாமே, அது என்ன லாஜிக்குன்னே புரியல. ஒரு கீழேருந்து ஒருத்தர் மேலே வந்திருக்காரு, அவரை பற்றி கழுவி ஊற்றுறதுக்காக அவர் படம் நல்லா இருந்தாலுமே நல்லா இல்லைன்னு சொல்கிறது, அது என்ன மைண்ட் செட்டுன்னு எனக்கு புரியல. ஸ்பைடர்மேன் படத்தில் ஒரு டைலாக் வரும், அதில் வந்து க்ரீன் காப்ளின் வந்து ஸ்பைடர்மேன் கிட்ட சொல்லுவார், அதை இந்த உலகத்தில் வந்து எப்படின்னா பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நீ என்ன தான் அவங்களுக்காக உயிரை கொடுத்து இது பண்ணாலுமே நாளைக்கு ஒரு ஹீரோ வந்து கீழே தோகுன்ற மாதிரி தான் பீப்புள் பார்ப்பாங்க, அதுதான் அவங்களோட பீப்புளோட மைண்ட் செட், அவங்களுக்காக ஏன் நீ உசுரை கொடுத்து இது பண்ணுற அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த ஆக்டர்ஸு, செலிப்ரிட்டிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே நமக்காக உயிர் கொடுக்குறாங்க, அவங்களாம் பெரிய கடவுள்ன்றலாம் சொல்லலை. ஆனால் நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஒரு நெறிமுறையை ஃபாலோ பண்ணிவிட்டு அதை தான் எல்லாருமே இது பண்ணுற மாதிரி சொல்லணும். இதுதான் நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலையும். நம்ம ஒரு நெறிமுறையை ஃபாலோ பண்ணுவோம், என் மைண்ட் செட்டில் இவங்க இப்படி தான் இருக்குன்ற மாதிரி நினைப்போம், அவங்க அப்படி தான் இருக்கணும். அதை தாண்டி ஏதாவது ஒன்று ரிசல்ட் தட்டிட்டா கூட, அவங்க ஏதாவது தப்பாக பண்ணிட்டா கூட, நீ வந்து மோசமானவன், கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அப்படியே வெறுத்துடுறோம். நம்மளுக்கு ஒரு நெறிமுறையை போட்டால் அதே மாதிரி நமக்கும் பிடிக்காது. ஆனால் நம்ம அப்படி தான் எதிர்பார்க்குறோம். ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களோ ஒரு செலிப்ரிட்டிஸை நம்ம அப்படி தான் பார்க்குறோன்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு காஃபி ஷோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் காஃபி ஷோ இருக்குது. அந்த காஃபி ஷோவில் வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ரொம்ப பர்சனல் கொஷின்ஸ்லாம் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து வெர்ஜினா, இல்லை வந்து நீங்கள் அவங்கள டேட் பண்ணிக்கிங்களா, இந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அதெல்லாம் பார்க்குற மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த பீப்புளுக்கு அதெல்லாம் ஒரு நார்மலான விஷயமா தெரியுது. இப்போ நம்ம ஆக்ட்ரஸ்க்கும் அந்த மாதிரி இருக்கான்னு
அந்தளவுக்கு மோசமாக இல்லை. பட் ஒரு காலத்தில் இருந்துச்சு. கிசு கிசு பேஜுன்றக்காகவே தனியாகவே ஒன்று இருந்துச்சு. நம்ம சினிமாவில் கூட ஒரு நடுப்பக்க நக்கி அந்த மாதிரிலாம் அந்த கிசு கிசு எழுதுறதுக்காகவே ஒரு ஆள் இருப்பாங்கன்ற மாதிரின்னு. இந்த 3 எழுத்து ஆக்டர் வந்து 30 எழுத்து ஹீரோயின் கூட டேட் பண்ணுறாரு, ஏதாச்சும் சுற்றுறாருன்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கதை போட்டே தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்தளவுக்கு இல்லை. இப்போயும் இருக்குது இன்ஸ்டாகிராமில். பட் அந்தளவுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்கிறேன். பீப்புளும் ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டாங்க. நான் காசு கொடுத்து போய் படத்தை பார்க்குறேன். படத்தில் எப்படி நடிக்கிறாங்களோ நடிச்சுட்டு போட்டோம். பர்சனல் லைஃப் என்னவாக இருந்தால் எனக்கு என்னன்ற மாதிரி ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் மெச்சூரிட்டி வந்துட்டாங்க. ஆனால் சில பேர் வந்துட்டு என்னென்னா இன்னுமே இல்லை. அவங்க பர்சனல் லைஃப் எடுத்துகிட்டு வந்துட்டு நீ இப்படி தான், உன்னோட படத்தை நான் பார்க்க மாட்டேன், நீ ஒரு கேவலமானவன், இதானவன். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நமக்கும் நம்மளோட லைஃப்பையும் யாராச்சும் ஊர் முழுக்க தாரத்தை பட்டு அடிச்சுட்டு நம்ம பார்க்குறவங்க அதே மாதிரி நம்ம பார்வையோடு பார்த்தாலும் நமக்கே கோவம் வரும்ல. எல்லோரும் ஹியூமன்ஸ்னால் தப்பு பண்ணுறவங்க தான். இதுதான் பல வீடியோலையும் சொன்னேன். இதுதான் ஹியூமன்ஸ்னால் தப்பு பண்ணுறவங்க தான். அது தப்புலேருந்து சரி பண்ணிக்கிறவங்க தான் ஒருத்தங்க. ஒரு இதுதான் ஹியூமனோட நேச்சரே. ஃபஸ்ட்டு இந்த அரளி விதையை அதை ஒன்று சொல்லுவாங்களே, அதை சாப்பிட்டா செத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஓகே இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருமே ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அது தப்புலேருந்து சரி பண்ண தானே பார்ப்பாங்க. பட் அந்த ஒரு தப்பையும் நம்ம சுற்றி காட்டி இவங்க இப்படி தான், இவங்க ஒரு கேவலமானவங்க அப்படின்ற மாதிரி நம்ம முக்கியமாக இந்த செலிபிரிட்டிஸை நம்ம ஒரு இது வச்சுருக்கோம், ஒரு ரூல்ஸாக வச்சுருக்கோம். இந்த ரூல்ஸை தான் நீ ஃபாலோ பண்ண, என் மேலே நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். இட்ஸ் நாட் அ குட் திங். இப்போலாம் நம்ம ஹேட்டை சர்வ் பண்ணிவிடுவோமா, நல்லா கொண்டு நம்மளை வச்சு செய்ன்னு செஞ்சுருவோம். அவங்கள பற்றி இவங்களாம் அப்படி கேவலமானவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவோம். திடீர்னு ஒரு இது வரும், ஒரு இன்டர்வியூலையோ இல்லை ஒரு மொமெண்ட்லேயோ இது நடக்கும். அவங்கள வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் பேரே சொல்கிறேன். விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு ஒரு ஷோவில் வந்து சொன்னார், எனக்கு வந்து காசு இருக்காது, அதனால் நான் மியூசிக் வந்து என்னால் பண்ண முடியல, அதனால் நான் சைடில் வந்து இந்த ஜிப்ரிஷ் மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்ற மாதிரின்னு. அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் உடனே வந்து ஒரு டாக் ஷோவில் வந்துட்டு ஒருத்தர் வந்து அவரை பற்றி பாடுறாரு. இன்னும் அது இந்த உசுமலரசே இல்லையோ ஒரு பாட்டு, உசமலக்கரை சக்கரை ஏதோ ஒன்று, அந்த பாட்டை பாடிட்டு இது வந்து அவரோட சாங் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எனக்கு சரியாக கோவம் தான் வந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி எப்படின்னா எனக்கு அவரோட சாங்ஸ்லாம் பிடிக்கும். இந்த நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த நம்ம இந்த ஸ்பேஸ் இந்த எப்பாஞ்சி பாமப்பான் எல்லாமே நம்மளாம் பிடிக்கும். ஆனால் அப்போ வந்துட்டு என்ன இவரோட சாங்கை உனக்கு பிடிக்கும், சி என்னோட டேஸ்ட்டாக உனக்குன்ற மாதிரி நம்மளை திட்டிருக்காங்க. எல்லாமே செய்வாங்க. அவரை வந்து கழுவி ஊற்றி தான் அவர் மியூசிக் இண்டஸ்ட்ரி விட்டுட்டு ஆக்டிங்கே போனார். அப்போல்லாம் ஒன்றும் நொட்டாமல் அவர் வந்துட்டு இந்த மாதிரி சொன்ன உடனே இல்லைப்பா எனக்கு உன் சாங்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அவருக்கு இப்போ பெருசாக ட்ரெண்ட் ஆக்கி விட்டு கான்சர்ட்லாம் வைக்கிறது, அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கோவம் தான் வருது. ஏன்னா இது அப்பயே பண்ணியிருந்தாங்கன்னா அவர் இன்னும் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலே இருந்திருக்கலாம். நல்லா தான் சாங்ஸ்லாம் போடுவார், மெலடிஸ் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போ ட்ரெண்ட் ஆக்கி விடாமல் ஒருத்தர் இடத்துல ஃபீல் பண்ணிட்டாங்கன்றதுக்கப்புறம் சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு டைரக்டர் நெல்சன். அவர் வந்துட்டு இதே மாதிரி தான் பிகினர் ஷோவுக்கு வந்தப்போ அவர் யாருமே மதிக்கவே இல்லை. அவர் மட்டும் தனியாக நடந்து வந்தார். தனியாக நடந்து வந்தோடனே அப்படி ஒரு ட்ரெண்டு, ஐயோ ஆனால் இதை போட்டுருவாங்க, யாரடி நீ மோகினி டெம்ப்ளேட்டை தூக்கிட்டு, யாருக்கு எப்படி வேணா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு பீஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு கம்பேக் கூடனா தமிழ் சினிமாவில் இதுக்கு மேலே ஒரு ஸ்டோரியே கிடையாது. இது ஹாலிவுட்லுக்கே தெரிஞ்சு போய் தான் அவனுங்க எல்லாமே இந்த பழைய கதையை திரும்ப சுட்டு எடுத்துகிட்ருக்காங்க. இதோட பார்ட் 4 பார்ட் 3 அப்படின்ற மாதிரின்னு. என்ன இப்போ ஸ்டோரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரோ இப்போ செத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த செத்தவங்க வந்து பேயாக வந்துட்டு அது ஹாரர் ஸ்டோரி. செத்தவங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அவங்க கொலை பண்ண போகிறோன்னா அது ரிவெஞ்ச் ஸ்டோரி. இல்லை அந்த செத்தவங்களை வந்து ஒரு போலீஸ் கண்டுபிடிக்கிறாரு, இல்லை வந்து போலீஸ் கண்டுபிடிக்கணும்னா அது வந்து த்ரில்லரான ஸ்டோரி. இல்லை எங்கே ஒருத்தங்களை பார்க்குறோம், எங்கே ஒருத்தங்களை வந்து பார்க்குறோம், ஒரு பொண்ணையோ பையனோ பார்க்குறாங்க அப்படின்னா லவ் ஸ்டோரி. இல்லை நம்ம கூட பிறந்தவங்களோ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்காக ஹெல்ப் பண்ண போகிறாங்க, அவங்க வந்து கஷ்டத்தில் இருக்காங்கன்றக்காக அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நார்மலான ஒரு அண்ணன் தங்கச்சி ஸ்டோரி. அப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே தமிழ் சினிமாவில் பெருசாக ஸ்டோரின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இதுக்குள்ளே தான் எப்படி இருந்தாலுமே வரும் இந்த ரிவெஞ்ச். அவங்க பிடிச்சவங்க யாராச்சும் ஹர்ட் ஆகிட்டாங்கன்னா திரும்ப போகிறது தான் முக்கால்வாசி ஸ்டோரியாக இருக்கும். பீஸ்ட் ட்ரெய்லர் வந்தப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஓகே மாலுக்குள்ளே ஏதோ ஒரு சீன் நடக்குது, அப்போ வந்து ஒரு டை ஹார்ட் படம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதுக்கு ஆனால் படம் போய் பார்த்துட்டு எல்லோரும் கழுவி காரி துப்புறாங்க. அந்த அந்த ஜெட் சீன் அதை வந்து ஓகே, அது வந்து இந்த வணக்க வைக்கிறதெல்லாம் வந்து நான் தவிர்த்துலான்ற மாதிரி சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாலில் இருக்கிற சீன்லாம் நான் பார்த்தப்போ ஓகே நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நான் விட்டுட்டேன். உடனே வந்துட்டு படம் கேவலமாக இருக்குது, இதாக இருக்குது, என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாலுக்குள்ளே வந்து டைனோசர் வரணும்னு எதிர்பார்க்குறாங்களா என்னன்றதே புரியல. அவ்வளோதான் ஸ்டோரி. மாலுக்குள்ளே தான் நடக்க போகுது, ஹீரோ வந்து எல்லாரையும் காப்பாற்ற போகிறது, இதுதான் இருக்க போகுதுன்றது நமக்கே தெரிஞ்சு போச்சு. இன்னும் ஸ்டோரி பெருசாக இல்லை, நெல்சன் வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒட்டி செய்யும் செஞ்சாச்சு. எனக்கு பொறுத்த வரைக்கும் படம் எப்படின்னா ஏன்னா ஸ்டோரிஸ் தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ தான் இருக்குது ஸ்டோரின்ற மாதிரின்னு. படம் டெக்னிக்கல் ஒர்க் நல்லா ஆச்சுன்னா நல்லா இருக்குது.
நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டு போய் காட்ட வச்சேன். அவங்க வந்துட்டு என்னடா என்ன கூட்டு இந்த மாதிரி கழுத்த அறுக்க வச்சுட்டு அப்படின்ட்டானுங்க. என்னடா பேசுகிறீங்க நல்லா தான்டா இருக்குன்றப்ப நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த இது நெல்சன் இப்போ இந்த விகடன் ஷோவில் நடந்துச்சுல, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து யாருக்கு எப்படியோ கம்பேக் கொடுண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா அப்படின்னு சொன்னப்போ எனக்கு கோவம் தான் வருது. இப்போ இதே மாதிரி வந்து என்னென்ன பண்ணிட்டோன்னா, அடுத்து வந்து ஒரு டேரக்டர் அவர் வந்துட்டு அவரே அதே மாதிரி தான் வச்சு செஞ்சாச்சு. அது என்னன்னே தெரியல எனக்கும். ஓகே அது லோகேஷ் கனகராஜ் சார் தான். ஃபஸ்ட்டு லியோவுக்கு இது பண்ணியிருந்தாங்க. லியோ வந்துட்டு அது வந்து ஓகே அது ரீமேக் அப்படின்னா ஓகே விட்டுடலாம். அப்புறம் கூலி படம் வந்தப்போ கூலி படத்துக்கு வச்சு செஞ்சாச்சு. அது வந்து நிறைய பேர் வந்து பேசினாங்க. அது வந்து மூவி ரிவ்யூஸ் அதெல்லாம் பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லலான்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி இதை சொல்கிறேன். அதை வச்சு செஞ்சுட்டாங்க. செஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ தராரு. இல்லை வந்துட்டு எனக்கு வந்து நான் ஆடியன்ஸ் வந்து மைண்ட் செட்டை எதுக்காமல் எனக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்படி ஒரு திட்டு. அப்போ நீயே போய் படத்தை பாரு, நான் எதுக்கு வந்து படத்தை பார்க்கணும், நான் எதுக்குடா என் காசு செலவு பண்ணி படத்தை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு திட்டு. இது எனக்கு பார்க்குறப்ப என்ன இது ஏன்னா இப்போ ஒரு ஆடியன்ஸ்க்காக நம்ம மைண்ட் செட் ஒரு டேரக்டர்ன்ட்டு எப்படி எழுதணும்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் ஸ்டோரி எழுதுனா மட்டும்தான் அந்த ஒரு சக்ஸஸே சொல்ல முடியும். இப்போ நான் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், யாரையோ ஒருத்தவங்க நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு பண்ணேன்னா 100 பேர் என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. 100 பேரில் 10 பேர் தான் பண்ண முடியும். ஓகே ஒரு அட்டம்ப்டில் 90 பேரை பண்ணிட்டேன். அடுத்த அட்டம்ப்டில் நான் இன்னும் பெஸ்ட்டாக பண்ண சொல்லிட்டு நான் சொதப்பேன். நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டா நம்ம மைண்ட் செட்டே ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். நான் பண்ணுறப்ப கண்டிப்பாக சொதப்பிக்கும். சொதப்பினோடனே நல்லா இல்லை. இப்போ நம்மளே ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம், இல்லை நம்மளே ஏதாவது ஒரு வீட்டு வேலை எதுவும் செய்கிறோம். நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஃபுல் பொட்டன்ஷியல் தர முடியாது. எல்லோரும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இப்போ நம்ம கார் ஓட்டுறோமோ, இல்லை பஸ் ஓட்டுறோமோ, பைக் ஓட்டுறோமோ, நமக்கு நல்லா ஓட்டுவோம். ஆனால் பின்னாடி உட்காந்துருக்க பர்சனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஒருத்தர் நல்லா ஓட்டுறன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் கார் கேவலமாக ஓட்டுற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி தானே இப்போ ஒரு படம்ன்றப்ப ஒரு டேரக்டர் அவருக்கு பிடிச்ச மாதிரி தானே எழுதி ஆகணும். மாநகரம் படம் வந்தப்போ அந்த மைண்ட் செட்டில் இப்போ ஆடியன்ஸ் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா அப்படி ஒரு படம் இருக்குன்றதே தெரிஞ்சிருக்காது. அடுத்து கைதின்னு மேபி அந்த மாதிரி தான் இருந்திருக்கலாம். ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு ஆடியன்ஸ்க்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறப்ப அவங்களோட இதுவே போயிடுன்றேன். ஓகே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த சீனில் அவங்க எந்திரிக்கணும், இந்த சீனில் அவங்க கை தட்டணும் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சோன்னா அதனால் பண்ணவே முடியாது. ஒரு டைம் பண்ணலாம், 2 டைம் பண்ணலாம். அது எல்லா டைமும் கிளிக் ஆகாதுன்னு சொல்கிறேன். டியூன் படம் டேரக்டர் நமக்கு எல்லாருமே தெரியும். டியூன் படம் தெரியுமான்னு தெரில. டியூன் எனிமியா என்ன மூவின்னு எனக்கு தெரில. எனக்கு வந்து நேம்ஸும் நம்பர்ஸும் அவ்வளோ சீக்கிரம் மைண்டில் ஞாபகம் இருக்காது. டியூன் படம் டேரக்டர் அவருக்கு வந்து டெனிஸ் ஓகே. அவர் வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார், எனக்கு வந்து நான் ஒரே ஒரு ஆடியன்ஸ்க்காக மட்டும்தான் எடுக்கிறேன், அது வந்து எனக்காக மட்டும்தான். அதுதான் கரெக்டான ஒரு விஷயம். இப்போ ஒரு டேரக்டர்ன்றப்ப யாருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டோரி இதுதான், நான் என்னோடய ஸ்டோரி என் ஃபிலிம் பைன் என் பேர் போடுறப்ப என்னோட இது தான் இருக்கணுன்றப்ப அப்படி எழுதுனா மட்டும்தான் 10ல் 4 பேருக்காச்சும் படம் பிடிக்கும். அவங்க தான் ட்ரெண்டை செட் பண்ணுவாங்க. இப்போது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு முனி படம், காஞ்சனா படம் அதெல்லாம் வந்தப்போ ஹாரர் காமெடிக்கு எல்லாருமே போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் பருத்தி வீரன் வந்தப்போ பருத்தி வீரன் ஜானல் எல்லாம் போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் கேங்ஸ்டர் மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ ஆடியன்ஸு தான் மைண்ட் செட்டை வச்சுட்டு திரும்ப அதே பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஒரு அளவுக்கு தான் சக்ஸஸ் ஆக முடியும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு சொல்கிறேன். ஆடியன்ஸை எப்பயுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. யாரோ ஒருத்தர் இப்போ இன்ஸ்டாகிராமோ செலிபிரிட்டி எல்லாரையும் நான் சொல்கிறேன், அவங்களாம் வந்துட்டு ஒரு இது பண்ணியிருப்பாங்க, திரும்ப அதே பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே பண்ணாலும் உங்களுக்கு சலிச்சு போயிடும். இப்போ ஒருத்தங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி ஒரு டான்ஸ் வீடியோ கிளிக் ஆகிடுமா, மறுபடியும் கிளிக் ஆகுமா? ஆகாது. என்ன ஒரு இது கிளிக் ஆகிடுச்சுன்னா திரும்ப ஆகிடுமா அப்படின்ற மாதிரி நம்மளே தான் திட்டிருக்கோம். ஏன் எனக்கெல்லாம் இது வந்து என்னடா திடீர்னு அவங்களாம் தூக்கி வச்சிடுறாங்க, திடீர்னு அவங்களே காரி தூக்குறாங்களே அப்படின்ற மாதிரி ஏன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குன்னா, நான் வந்து ஸ்கூல் படிக்கிறதுல ஏதாச்சும் இந்த 11th 12thலேருந்தே நான் வந்து எஸ்டிஆர் ஃபேன். எஸ்டிஆர் ஃபேனாக இருக்கிறப்போ எவ்வளோ இது இருக்குன்னு தெரியுமா? அந்த வந்து செய்வானுங்க. இப்போ வந்து தலைவர் அவ்வளோ பேசலை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் வந்துட்டு என்னென்னத்தையோ பேசுவார். இந்த பீப் சாங் வந்தப்போலாம் செஞ்சாங்க. எதுவுமே சொல்ல முடியல. நாங்கள் வந்துட்டு இல்லைப்பா நான் அவர் ஃபேன் இல்லை, நான் ஒத்துக்கவே இல்லை. எஸ்டிஆர் பிடிக்கும், பட் என்ன தான் நமக்கு தலைவர் தான். தலைவரோட ஃபேன்னா ஸ்டைல் இருக்கும். கமலோட ஃபேன்னா இந்த இன்டலெக்சுவல் இந்த ஐடியாலஜி அந்த மாதிரி இருக்கும். இப்போ எஸ்டிஆர் ஃபேன்னா லாயல் அந்த இது இருக்கும், விஸ்வாசம். உங்களெல்லாம் பார்க்குறப்ப திடீர்னு தூக்கி வச்சிடுறீங்க, திடீர்னு காரி தூக்குறீங்க, யாரா இவங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா பிடிச்சிட்டு அப்படியே விட்டுறலாம்ல. ஓகே எனக்கு பிடிக்குது அவ்வளோதான், யார் என்ன சொன்னால் என்ன, எனக்கு பிடிக்குது அப்படின்ற மைண்ட் செட் ஏன் இங்கே யாருக்குமே இல்லை அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போது ஒரு மீம் எங்கேயோ பார்த்துட்டு உடனே நம்ம ஒரு ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். மீம் கிரியேட்டர்ஸ் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா மீம் கிரியேட்டர்ஸ் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு ரியல் லைஃப்பில் அவங்க சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் யாரும் அவங்க கூட அவ்வளோ இது வந்து சொல்லக்கூடாது. ஓகே சுற்றியில் இருக்கிற யாராச்சும் கொஞ்சம் பேசுனாங்கன்னா அவங்க இந்த மாதிரி சர்க்கிள்குள்ளேயே வரமாட்டாங்க. இப்போ எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கு. என் லைஃப்பில் ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு என் கூட யாருமே என்கிட்ட பேசினதே கிடையாது.
சுற்றில எல்லாம் இருப்பாங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க. அப்போது வந்து இந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் போடுறப்ப யாரோ ஒரு 2 லைக் 3 லைக் போடுறாங்களா, அது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் மீம் கிரியேட்டர்ஸோட மைண்ட் செட்டும். அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தர் 2 பேர் அவங்க கூட பேசுகிறாங்கன்றப்ப அவங்களுக்கு அது வந்து அந்த லைக் பண்ணுறாங்கல்ல, அந்த லைக் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே நம்மளே ஒரு ஆளாக பார்க்குறாங்க, நம்மளே ஒரு பர்சனாக மதிக்கிறாங்க, நம்மளை வந்து ஃபன்னியாக பார்க்குறாங்கன்றப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரும். அதுக்காக மற்றவங்கள மற்றவங்க மேலே ஒரு வெறுப்பை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம அன்பை சம்பாதிக்கணுன்றது இல்லை. அவ்வளோதான். அந்த மீம் கிரியேட்டர்ஸ் மீம் பார்த்து நம்ம மைண்ட் செட்டை மாறாமல் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிச்சின்னா பிடிச்சிச்சுன்றதுங்க. எல்லாருமே நீங்கள் நினச்ச மாதிரி இருக்க முடியாது. இப்போ நம்மளுக்கே ஒரு ரிலேட்டிவ்ஸாக நம்மளை வந்து ஒரு மைண்ட் செட்டை வச்சுட்டு நீ இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் நமக்கே பிடிக்காது. அதே மாதிரி நம்ம ஒரு செலிப்ரிட்டிஸ் பார்த்துட்டு நான் என்ன மைண்டில் நினைக்கிறோம் நீ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே தப்புன்னு சொல்கிறேன். அது இல்லாமல் முக்கியமாக சினிமாவில் கோவப்படுறப்ப நம்ம கைத்தட்டி விசில் அடிப்போம். ஆனால் ரியல் லைஃப்பில் அதே பர்சன் கோவப்படுறப்ப நம்ம வந்து அவ்வளோ பெரியவனா நீ அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். எல்லாருமே அவங்களும் ஹியூமன் தானே, அவங்களும் கடவுள்லாம் கிடையாது. அவங்களும் ஒரு நார்மலான ஒரு மனுஷங்க தான். அவங்களுக்கு எல்லா எமோஷனும் இருக்கும். நமக்கு என்ன எமோஷன் இருக்கோ அதுவும் அவங்களுக்கே இருக்கும். அதனால் அவங்கள பெருசாக இது பார்க்காம நார்மலாக விட்டுட்டு போங்கன்ற மாதிரி சொல்கிறேன். பிடிச்சா பிடிக்குதுங்கன்னா ஓகே நைஸ் வாவ் சேவர்லன்றேங்க, பிடிக்கலனா விட்டுருங்கன்றேன். யாரோ ஒருத்தரை கேட்டு உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்காதீங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். நன்றி.